முதல்வர் பொறுத்தவரைக்கும் தெளிவா இருக்கார். சேலம் இளைஞரணி மாநாடு முடிந்த பின்போ அல்லது பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்போ எப்படியாச்சும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குவதற்கு இதெல்லாம் ட்ரையல் பீரியட். F4 சர்க்கியூட் சென்னையில் 42 கோடிக்கு நடத்தணுமா? நடத்தி பாருப்பா, நடத்தி பாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த போட்டோ வேணும். அந்த போட்டோல உதயநிதி ஸ்டாலின் கூட எல்லாம் அப்படி உட்கார்ற போட்டோ வேணும். இல்ல செஸ் ஒலிம்பியாட் நடத்தலாமா? செஸ் ஒலிம்பியாட் நடத்தும் போது அந்த போட்டோ வேணும். அதை தாண்டி ATP டென்னிஸ் நடத்தலாமா? அதுக்கு அந்த போட்டோ வேணும். இதை தாண்டி ஏதாச்சும் ஒரு நிறுவனத்தை கொண்டு வந்து பண்ணலாமா? போட்டோ வேணும். ஒரு கோட் சூட் போடணும், பக்கத்தில் 2 பேர் இருக்கணும், அந்த காட்சி தொலைக்காட்சியில் வரணும். அப்ப உதயநிதி ஸ்டாலின் அறிவாளி ஆகிவிட்டார் என்று தமிழக மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, எப்படி சினிமா படத்துல ஒரு ஹீரோவை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு பட்டாசு வெடிச்சு ஷூவை காட்டி, லேஸை காட்டி, பட்டனை காட்டி, பேண்ட்டை காட்டி, அப்புறம் பெல்ட்டை காட்டி, அப்புறம் பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் காட்டி, அப்புறம் முகத்தை காட்டுற மாதிரி இப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கான பில்டப் திருவிழா நடந்து